இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து February 14 டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி கரண்ட் அஃபேர்ஸ் லோக்சபா சம்மந்தப்பட்டது. ஓகேவா? ஸோ நியூஸ் என்னென்னா, ஸ்பீக்கரை நோக்கி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் ஆகிருக்கு. அதாவது ஸ்பீக்கரை தூக்குறதுக்கான ஒரு மோஷன் வந்து ஏற்பட்டிருக்குது. சரியா? அந்த சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. சரி, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுப்போம். சப்ஜெக்ட் நாலேஜ் அரசியல் வேணாம், சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து விரிவாக தெரிஞ்சுப்போம். சரியா? ஸ்பீக்கரை நீக்கிற தீர்மானம் எந்த ஆர்டிக்கிளில் வழிவகை கொடுக்குதுன்னா, ஆர்டிக்கிள் 94C. இதில் தான் வந்து ஸ்பீக்கரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு. சரியா? இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். சரி, எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, லோக்சபா ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்கல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்சபா ஸ்பீக்கர் கீழே இந்த ஸ்பீக்கர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எழுத்து மூலம், ரிட்டன் மூலம் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். யார்கிட்ட போய் கொடுப்பாங்க? செக்ரட்டரி ஜெனரல்னு ஒருத்தர் இருப்பார் லோக்சபாவில், இவர்கிட்ட போய் கொடுக்கணும். சரி, இவர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் குறைஞ்சது 14 நாள் கிளியர் டே இடைவெளி இருக்கணும். 14 நாள் கிளியர் டே இடைவெளி. இப்போ உதாரணத்துக்கு ஜனவரி 1 நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது எப்போ வந்து தீர்மானத்தை எடுத்துப்பாங்கன்னா, ஜனவரி 16 தான் அடுத்ததே போகும். அப்போ 14 நாள் இடையில இருக்கணும். 14 நாள் இடையில இருக்கணும். இது 15, இது 16. அப்படி புரியுதா? இந்த டேஸே நிறையா பேர் குழப்பிப்பாங்க. இப்படி இருக்கணும். சரியா? இதுக்கு இன்னொரு விஷயம் வந்து பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டின்னு ஒன்று இருக்கும். பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு லோக்சபாவில் இயங்கி வரும். இந்த கமிட்டி வந்து இதுக்கு ஓகே சொல்லணும். இதுக்கப்புறம் தான் ரெசல்யூஷனை வந்து லிஸ்ட்டே பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் ரெசல்யூஷன் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? 14 நாள் கிளியர் டே மெஜாரிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மோஷனை லிஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? சரி, அந்த மோஷன் லிஸ்ட் பண்ணும்போது வரும். அப்போ வரும்போது 50 எம்பி எந்திரிச்சு ஆமாங்க இந்த ஸ்பீக்கரை தூக்கணும் அப்படின்னு சொல்லணும். சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அந்த மோஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மோஷனுக்கு 50 எம்பி எந்திரிச்சு சப்போர்ட் பண்ணணும். குறைஞ்சது மினிமம். அப்படி 50 பேர் எந்திரிக்கல சார், 40 பேர் தான் எந்திரிச்சிருக்காங்கன்னா அந்த மோஷன் அதோட ஸ்டாப் ஆகிடும். டிஸ்கஷன் கூட போகாது. 50 பேர் எந்திரிக்கலை அப்படின்னா அந்த மோஷன் அதோடு ஸ்டாப் ஆகிடும். டிஸ்கஷன் கூட போகாது, அட்மிட் ஆகாது, ரிமூவல் பாஸ் ஆகலைன்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. சரியா? ரைட்டு. சரிங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஒரு வேளை 50 எம்பி சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கடுத்து 10 நாளில் டிஸ்கஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. 10 days டிஸ்கஷன் வித்தின் 10 days. சரியா? 10 நாட்களுக்குள் டிஸ்கஷனை எடுத்துகிட்டு வருவாங்க. இது லோக்சபா ரூல்ஸில் வருது. லோக்சபா ரூல்ஸ் 200, 203 இதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். சரியா? விவாதத்தில் இந்த டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம். எதுக்காக அவரை தூக்கணும்னு நம்ம ஒரு காரணம் சொல்லணும். அந்த காரணத்தை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணணும். வேறு காரணத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. புது காரணத்தை உள்ளே இழுக்கக்கூடாது. என்ன காரணங்களை சொல்கிறோமோ அந்த காரணத்தை மட்டும், ஸ்பெசிஃபிக் ரீசனை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குற்றச்சாட்டுகள் தெளிவாக இருக்கணும்னு அர்த்தம். குற்றச்சாட்டு தெளிவாக இருக்கணும். அவதூறு பரப்புகிற மாதிரி இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்கணும். சரியா? சரி சார், இதில் ஸ்பீக்கர் தான் இதுலேயும் தலைவராக இருப்பாரான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அவரை நோக்கி தானே தீர்மானமே வருது. அதனால் ஸ்பீக்கர் அன்னைக்கு வந்து அந்த சேரில் உட்கார மாட்டார். அப்போ அதுக்கு பதிலாக யார் உட்காந்துருப்பா அப்படின்னா, டெப்யூட்டி ஸ்பீக்கர் உட்காரலாம். அன்னைக்கு வந்து ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ணுறது டெப்யூட்டி ஸ்பீக்கர் தான் ஆக்ட் பண்ணுவார். சரி, அப்போது ஸ்பீக்கரை வந்து சரிங்க சார், ஸ்பீக்கர் இந்த டிஸ்கஷன் வருதில்ல, அதில் ஸ்பீக்கர் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் எஸ், ஸ்பீக்கர் டிஸ்கஷனில் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு அவரோட விவாதத்தை வைக்கலாம். சரியா? அவருடைய வாதம் விவாதம் அதெல்லாத்தையுமே வைக்கலாம், விவாதம் பண்ணலாம்.
ஓகே, ஃபைனலாக ஓட்டிங்க்கு போகுமா? எப்படி பார்த்தாலும் ஃபைனலாக ஓட்டிங்க்கு கொடுக்கணும். சரி, ஓட்டிங்க்கு கொடுக்கும்போது என்ன நடக்கும் சார்ன்றதை தெளிவாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இது நிறையா பேர் மிஸ்டேக் கொடுவீங்க, தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வேணும். ஸ்பீக்கரோட ரெசல்யூஷன், ஸ்பீக்கரை தூக்குறதுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வேணும். எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்ன சார் அப்படின்னா, எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம். எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்து இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நம்மளுடைய லோக்சபாவுடைய எண்ணிக்கை வந்து 540ன்னு வச்சுப்போம். இதில் 271 பேர் ஆமாம் இந்த ஸ்பீக்கரை தூக்கணும்னு சொல்லி ஓட்டு போடணும். சார் வந்ததே 300 பேர் தான் வந்திருக்காங்க, அன்னைக்கு ப்ரெசண்ட் ஆனதே 300 பேர் தான் அப்படின்னா இதிலிருந்து 271 பேர் ஓட்டு வேணும். புரியும்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம். 500 மொத்த பேர்த்துலேயே 271 பேர், எங்களுக்கு 271 ஓட்டு வேணும், அவ்வளோதான் சார். பாதி ஓட்டு வேணும். எவ்வளோ பேர் மொத்தமாக இருக்காங்களோ, அவங்க ஆப்சண்ட் அதெல்லாம் கணக்கு கிடையாது. மொத்தமாக இருக்கிறதுல எனக்கு 271 ஓட்டு வேணும் சார். 221 ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா இது பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வராது, சிம்பிள் மெஜாரிட்டியில் வராது, பிரசிடெண்ட்டுடைய மெஜாரிட்டியில் வராது. ஸோ ஸ்பீக்கருன்றது தனி விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடு அவர் பதவிக்காலம் முடிவடைந்து விடும். இது லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவுக்கு இது போகவே போகாது. இட்ஸ் ரெசல்யூஷன் ஒன்லி இன் லோக்சபா. சார் அவரை தூக்கிட்டாங்கன்னா அவரோட எம்பி பதவியும் போகுமான்னு கேட்டால் போகாது. அவர் எம்பியாக இருப்பார், எம்பியாக கண்டினியூ ஆகிக்கலாம். ஸ்பீக்கரை விட்டு தான் தூக்கியிருக்காங்க, எம்பியாக அவரால் கண்டினியூ பண்ண முடியும். சரியா? புதிய ஸ்பீக்கர் வர டெபுட்டி ஸ்பீக்கரே ஆக்டிங் ஸ்பீக்கராக இருப்பார் அது வர. அவ்வளோதான். சரி, இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போமா? ஓகே, ஸ்பீக்கரை நீக்கும் ரெசல்யூஷன் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ரெசல்யூஷன் பாஸ் செய்ய ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. 50 உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தால் ஸ்பீக்கர் நீக்கப்படுவார். எஃபெக்டிவ் மெஜாரிட்டி தேவை. ராஜ்யசபாவும் இதில் பங்கேற்கும். ஸோ எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செகண்ட் கொஸ்டின், ரிமூவல் மோஷன் அட்மிட் செய்யப்படும் போது கீழ்கண்டவற்றுள் எது சரி? 14 கிளியர் டே நோட்டீஸ் அவசியம். 50 MP எழுந்து ஆதரவு காட்ட வேண்டும். பிரசிடென்ட் முன் அனுமதி தேவை. சார்ஜஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்க வேண்டும். ஸோ எதுன்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேவா? ரைட்டு. அடுத்தது, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி என்பதன் சரியான அர்த்தம் என்ன? ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் உறுப்பினர்களில் பாதிக்கு மேல், டோட்டல் மெம்பர்ஷிப்பில் 2/3 பங்கு, டோட்டல் கரண்ட் ஸ்ட்ரென்த்தில் பாதிக்கு மேல், கடைசி அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஸோ உங்களுடைய ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.